அனைவருக்கும் வணக்கம். கண்ணாடி வளையல் யாருக்கு தான் பிடிக்காது? கண்ணாடி வளையல் பிடிக்காத எந்த பெண்ணும் இருக்க மாட்டாங்க, அது கடவுளாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம அம்பாள்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா வளைகாப்பு அலங்காரம் சாற்றி அழகு பார்ப்பாங்க. பொதுவா அம்மா தான் பொண்ணுக்கு வளகாப்பு செஞ்சு அழகு பார்ப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பாக்கியம், வருஷத்துல ஒரு நாள் ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு வளகாப்பு போடுற ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும், நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கணும், திருமணமாகாத கன்னி பெண்கள் கன்னி பையன்களுக்கு திருமணம் நடைபெறணும், குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் நடக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்ணாடி வளையல் ஒரு டஜன் பச்சை கலர், சிகப்பு கலர், இந்த மாதிரி மங்களகரமான கலர்கள்ல நீங்க அம்பாளுக்கு நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல எந்த அம்பாளுக்கு வளைகாப்பு அலங்காரம் நடத்துறாங்களோ அங்க நீங்க கொடுக்கலாம். அப்படி வளைகாப்பு அலங்காரம் செய்யாட்டி கூட அம்பாளுக்கு உங்க கையால ஒரு டஜன் வளையலாவது வாங்கி கொடுத்து நல்லபடியா வேண்டிக்கோங்க பூக்கள் சாற்றி. இன்னைக்கு இந்த வளையல் மாலையை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ முதல் வளையல் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டுக்கோங்க. இது மஞ்சள் நூல் இல்ல சிகப்பு நூல், இந்த மாதிரி வெள்ளை நூல்ல கூட நீங்க கோக்கலாம். ஸோ இது கோக்கிறது அப்படிங்கிறத விட பூ மாதிரி நம்ம தொடுக்க தான் போறோம். ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பூமாதேவியாக அவதரித்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம். ஆடி பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லா நாட்கள்லயுமே அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா மாதத்திலயும் வர்றது சிறப்பு இருக்காது. ஆனா ஒரு சில மாதங்கள்ல அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப உத்தரம் அப்படின்னா பங்குனி உத்தரம், மகம் அப்படின்னா மாசி மகம், பூரம் அப்படின்னா ஆடி பூரம். இந்த மாதிரி நமக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பு இருக்கு. இந்த ஆடி பூரத்தினுடைய சிறப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டாளுடைய சிறப்பு பார்க்கணும் இல்லையா? 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு ஆழ்வார் பாத்தீங்கன்னா பெண் அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். முதல்ல புரட்சி பெண் அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள் தாயார சொல்லலாம். ஏன்னா நமக்கு வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அதுக்காக விரதம் இருந்து மார்கழி மாதத்துல நல்லபடியா அந்த இறைவனை அடையிறதுக்கு 30 நாளும் நோன்பு இருந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நான் எப்படியாவது அடைஞ்சே தீருவேங்கிற அந்த குறிக்கோள், அந்த தைரியம், இது எல்லாமே ஆண்டாள் தாயாட்ட இருக்கும். மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படக்கூடிய நாராயணன் அன்புக்கு உரிய அந்த ஆண்டாளுக்கு உரிய ஆண்டாள் அவதரித்த ஆடி மாத பூர நட்சத்திரம் தான் இந்த ஆடி பூரம். இந்த ஆடி பூரத்தோட சிறப்பு பார்த்தாச்சு, ஆண்டாளுடைய சிறப்பும் பார்த்தாச்சு. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ரெண்டு வளையலா எடுத்து நம்ம அப்படியே நம்ம நூல்ல சுத்தி விட்டாலே போதும். முதல் வளையல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இப்படி நீங்க தொடுக்க அந்த வளையலை நல்லா பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஈவனா அந்த நூல் அப்படியே உங்களுக்கு தெரியும், மாலை மாதிரி அப்படியே சரடா வரும். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி வளையல் மாலை ரெடி பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற அம்பாளுக்கு நம்ம சாத்தலாம். ஸோ நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எப்படிலாம் எங்க வீட்டுல நான் ஆடி போறதுக்கு நான் அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் செஞ்சு அழகு பார்த்தேன் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கும் ஆசை இருக்கு வீட்டுல செஞ்சிடும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எளிமையா கூட செஞ்சு பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த முறை எனக்கு ஆடிப்புறத்தன்னைக்கு செய்ய முடியல. ஸோ அதனால நான் வரலட்சுமி நோம்போட சேர்த்து அப்ப பண்ணிக்குவேன். ஸோ இது போன வருஷம் நான் பண்ணது. அதாவது நாச்சியார் கோவில் குத்து விளக்கு இல்ல எந்த ஒரு குத்து விளக்கா இருந்தாலும் சரி, என்கிட்ட நாச்சியார் கோவில் குத்து விளக்கு இருக்கு. அது ரொம்ப மொத்தமா இருக்கனால அதுல நான் தண்டுல அந்த ஸ்டிக்கு மாதிரி கட்டி விட்டுட்டேன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம முகம், அம்பாளுடைய முகம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கேன். ஏன் மேல வைக்கல அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றும் போது திரி மேல பட்டு முகம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பூ கூட பாத்தீங்கன்னா குத்து விளக்கு அந்த தண்டுலதான் நம்ம சுத்தி விடுவோம். ஸோ அதனால முகத்தை அந்த குச்சியில நல்லா வச்சு மாங்கல்யசரனால நான் கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஜிமிக்கி, நெக்லஸ் இதெல்லாம் நான் போன தடவை வரலட்சுமி புக்கே முன்னாடியே வாங்கிட்டேன். அதனால அந்த பொருட்களே ஃபர்ஸ்ட் ஆடி போறதுக்கு தான் அம்பாளுக்கு அழகு பார்த்தேன். போட்டு ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த முகம்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. நம்மளே வேணாலும் அலங்காரத்துக்கு தனித்தனியா ஸ்டோன் வச்சது, அது ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர், இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். போன தடவை பாத்தீங்கன்னா ரெயின் டிராப் வளையல் ரொம்ப ஃபேமஸா இருந்தது போன வருஷம்லாம். ஸோ அதனால ரெயின் டிராப் வளையல் தான் அம்பாளுக்கு போட்டேன். அது கை மாதிரி அந்த ஸ்டிக் இருக்கணுங்கிறதுக்காக போட்டுட்டு, அந்த ஸ்டிக் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 சைடும் பூ வச்சுட்டேன். அப்புறம் மாங்கல்யம் சாத்தியிருந்தேன். இது எல்லாம் வரலட்சுமி நோம்புக்கு வாங்கினதான். இந்த வருஷமும் நான் இதான் பயன்படுத்த
பயன்படுத்த போறேன். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து செலவு வந்து ரொம்ப பெருசா செய்யற மாதிரி இருக்காது. ஒரு தடவை வாங்கிட்டாலே இதெல்லாம் அப்படி நம்ம பத்திரமா வச்சாலே போதுமானது. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி வளையல் வந்து அர்ச்சனைக்கு பண்ற மாதிரி வளையல் எல்லாம் விற்கிது இல்லையா, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஸ்டோர்ல நமக்கு வந்து வளையல் வந்து கொடுப்பாங்க. அந்த வளையல் மாலையாவே விற்கிறாங்க இப்ப. இல்ல நீங்களே உங்க கையில தொடுக்கணும் அப்படின்னாலும் வளையலா வாங்கி நீங்க வந்து தொடுத்து போடலாம். ஸோ ஒரு 2 சைடும் வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அச்சதை வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, அதனால அச்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சந்தனம் குங்குமம் இதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா வந்து வளகாப்பு பண்ணும்போது பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வந்து வைப்பாங்க. அதனால எப்படி வந்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க, என்னுடைய பொண்ணு இருக்காங்க அப்படின்னா நான் எப்படி அவங்களுக்கு அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் வந்து என் மனசுல ஒரு கற்பனை வச்சிருந்தேன். அதே மாதிரி நான் பண்ணேன். இது மாதிரிதான் நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பண்ணலாம். நீங்க ஒரு போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டோ கூட நான் மேல போட்டிருக்கேன் பாருங்க ஆண்டாளுக்கு, அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மாலை வந்து போட்டுடலாம். பூ வந்து வச்சு சாத்தி நீங்க ஒரு நிவேதனம் ஏதாவது பாலோ இல்ல வந்து சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வச்சு நீங்க வந்து செய்யலாம். எனக்கு வந்து இது மாதிரி செய்யணும்னு ஆசையா இருந்தது, அதனால நான் வந்து செஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வளையல்லாம் சாத்திட்டு பார்க்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அழகா வந்து வளகாப்பு அலங்காரத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தாங்க. அந்த ஆண்டாலே வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது வந்து புளியோதரை, கருவேப்பிலை சாதம், அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் சுண்டல், அப்பளம், இது மட்டும் தான் வச்சிருந்தேன். ஸோ பால் பாயசம் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து சீர் எடுத்துட்டு வந்தேன், வளகாப்பு சீர். கண்ணாடி வளையல் வந்து தட்டுல வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து மல்லிகைப்பூ இதெல்லாமே வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம வேப்பம் குச்சினால வந்து பாத்தீங்கன்னா காப்பு மாதிரி செய்வாங்க இல்லையா, அதுவும் வந்து தட்டுல வந்து வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பொண்ணுக்கு, நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுக்கு எப்படி வளகாப்பு செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சிருந்தேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் செஞ்சிருந்தேன், போன வருஷமும் செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. அப்ப வந்து நான் வீடியோ வந்து அப்பதான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுங்கனால நிறைய வியூஸ் வந்து போகல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வளகாப்பு அலங்காரம் செஞ்சாலே ரொம்ப எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். அப்போ தடவை நான் வந்து வாடகை வீட்டுல பண்ணும்போது ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தெரிஞ்சவங்க வந்து பிரசாதம் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்ப திடீர்னு ஏதாச்சும் வந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு வளையல் கொடுத்து நான் வந்து அமிச்சேன். இந்த அம்பாளுக்கு சாத்துற வளையல் எல்லாம் சாத்திட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு வந்து திருஷ்டி கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கழிச்சிட்டு நம்ம வந்து வாசல்ல வந்து அந்த திருஷ்டி வந்து கழிச்சு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் வளையல் வாங்கி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த வளையல்லாம் வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சு, ஏன்னா இது எல்லாமே அம்பாளுக்கு படைச்ச வளையல் தான். இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா வரலட்சுமி நோம்புக்கு நீங்க வந்து எடுத்து அது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி தான். இதை வந்து நீங்க வரலட்சுமி நோம்புக்கு வர பெண்களுக்குமே நீங்க வந்து கொடுக்கலாம். சும்மா சும்மா நம்ம வீட்டுல போய் காசு கேட்கறோம், செலவுக்கு வந்து நம்ம இது மாதிரி சாமிக்காக செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு சில வீட்டுல பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அம்பாளுக்கு சாத்தின வளையல் தான். அதனால வந்து அந்த வளையலை வந்து நம்ம கொடுக்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. நீங்க ஒரு 4-5 வளையல் எடுத்து வச்சுட்டு இந்த வளையல் வந்து வரலட்சுமி நோம்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடுக்கலாம். ஏன்னா கோவில்கள் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த கலசத்தெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் வளையல் அலங்காரத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. ஸோ அதுக்குமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம், ஒண்ணுமே வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணது. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் வந்து பண்ணியிருந்தேன். மலையல் மாலையா வந்து போட்டு அப்படியே போட்டிருந்தேன். கையில வந்து அலங்காரத்துக்கு நானே வந்து போட்டு சந்தன குங்குமம் வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் போட்டேன். அதே மாதிரி வளையல் அந்த அர்ச்சனை வந்து பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிரசாதமா வந்து அன்னைக்கு வந்து நான் கூழ் பார்த்துருந்தேன். கூழ் பார்த்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சிருந்தேன். நீங்க வந்து சீர் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வளையல் பழம், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ஒரு 3 சாதமோ 2 சாதமோ கலவை சாதம், எப்படியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் கட்டணும், லஞ்ச் வந்து செஞ்சுதான் ஆகணும். அதை வந்து அன்னைக்கு சாமிக்கு பிரசாதமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லபடியா சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ எனக்கு வந்து சந்தன குங்குமம் வைக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வைக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் தடவை பண்ணும்போது இந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் தடவை பண்ணது இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து மடிப்பு எடுத்து அழகா வந்து பாவாடை மாதிரி கட்டி விட்டேன். அதுக்கு மேல வந்து வளையல் வந்து மாலை மாதிரி போட்டு நான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல கூட அந்த ஸ்டிக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது. ஆனா வந்து நான் போன வருஷம் பண்ணதுல நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி, அதை விட அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் அழகா தான் வந்து அம்பாள் வந்து நம்ம வீட்டுல அமர்ந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த முறை என்னால வந்து ஆடிப்பூர தன்னைக்கு பண்ண முடியாட்டியும் வரலட்சுமி நோம்போ இல்ல வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து பண்ணிடுவேன். ஏன்னா வந்து 5 நாள் வந்து நான் வந்து பூஜை ரூமுக்குள்ள போக முடியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா நான் வந்து அலங்காரம் வந்து நிறைய பண்ணி பார்த்துட்டேன். அதனால
வந்து நமக்கு வந்து ஒதுக்குறாங்க, இந்த நேரத்துல பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணாது. ஏன்னா நம்ம டெய்லியுமே சாமி கும்பிட்றனால நமக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ அதனால எந்த ஒரு இதனாலும் மாதவிடாயானா கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்த வர வெள்ளிக்கிழமை கூட நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இல்ல செவ்வாய்க்கிழமை கூட பண்ணிக்கலாம். ஆண்டாள் அவதரித்த இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை அம்மாக்களுக்கும் நம்மளுடைய அந்த பெண் பிள்ளைகள் வளகாப்பு போட்டு அழகு பார்க்கிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை கண்டிப்பா நீங்க தவற விடாம செய்ய முடிஞ்சவங்க கண்டிப்பா செய்யுங்க. எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னா ஒரே ஒரு 1/2 டஜன் சிகப்பு வளையல் இல்ல பச்சை வளையலாவது வாங்கி அம்பாள் மடி வச்சுட்டு ஒரு பால் வச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. இந்த தடவை நான் வந்து உனக்கு 1/2 டஜன் வளையல் தான் வாங்கி தர முடிஞ்சது, அடுத்த தடவை நான் வந்து ஒரு பாக்ஸே உனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம வந்து ஆண்டாளை வணங்கும் போது மகாலட்சுமி அருளும் சேர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு நாராயண அருளும் சேர்ந்துமே கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம ஆடி கடை வெள்ளி 5ஆம் வெள்ளியில இந்த ஆடிப்புறம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. நமக்கு எல்லாமே ஒன்னா வருது. எல்லா தெய்வங்களின் ஆசையும் ஒன்னா கிடைக்கக்கூடிய இந்த அற்புத நாள்ல கடவுளோட ஆசையை நம்ம எல்லாருமே பெறுவோம். நன்றி.